ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். இன்னைக்கு என்னம்மா செய்ய போறோம் இந்த மட்டன்ல? இன்னைக்கு நம்ம வந்து இந்த மட்டன் இதில் வந்து நம்ம கல்யாண வீட்டில் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நல்லி பீஸ் இருக்கணும், கொஞ்சம் எலும்பு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சரியா, செய்யலாம். நம்ம இது கொழுப்பும் கொஞ்சம் இருக்கணும். சும்மா கொழுப்பும் இல்லாமல் நல்லி இல்லாமல் வெறும் பீஸ் வச்சு செஞ்சால் அந்த டேஸ்ட் வராது. சரியா, என்னென்ன போடுறோம் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து தனியா, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா, மிளகெல்லாம் எடுத்திருக்கோம். தேங்காய் வந்து அரை மூடி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், ஹோல் ஸ்பைசஸில் ஏலக்காய், லவங்கம், பட்டை இதெல்லாம் எடுத்திருக்கோம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து அதில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயமும் தேங்காயும் அதிலே போட்டு வறுத்து எடுத்துட்டு இதை நல்லா மணம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு வந்து நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேம்மா, இது எல்லாமே வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிருவோமாம்மா அதுக்கப்புறமா? ஆமாம், நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். இந்த குழம்பு வந்து அவ்வளோ மனமாக இருக்கும். பக்கத்து வீட்டிலே கேட்பாங்க, என்ன இன்னைக்கு கறி குழம்பா அப்படின்ட்டு. இது அரைச்சிடணுமாம்மா இப்போ? ஆமாம், வதக்கிட்டு அரைக்கணும். அப்புறம் முந்திரி, கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன். ரிச்னஸ்ஸாக இருக்கும் அந்த குழம்பு. இட்லி கூட தோசை கூட நல்லா இருக்கும். ரைஸ்க்கு அல்டிமேட்டாக இருக்கும். அது இதெல்லாம் லைட்டாக அந்த பொன் நிறமாக மாறி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஓகேம்மா. இதுலேயே வந்து நம்ம சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுப்போம். ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஜஸ்ட் அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கினா போதும். அது இந்த அளவுக்கு வெங்காயோட கலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகினா போதும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுப்போம். நல்லா வாசனை கொடுக்கும், அதுக்காண்டி போட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை நல்லா ஆறிட்டப்பமா அரைச்சி எடுத்துட்டு வந்து காட்டுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும். சரியா, நல்லெண்ணெய் நல்லா இதாகட்டும். சரியா, ஹீட் ஆன உடனே நம்ம ஹோல் ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டுப்போம். என்னென்ன வச்சுருக்கேன் பாரு, இதுதான் ஹோல் ஸ்பைசஸ். இது எல்லாமே அதில் போட்டுருவோம். ஹோல் ஸ்பைசஸ்னால் ஏலக்காய், லவங்கம், பட்டை, ஜாவித்ரி, மராட்டி முக்கு, அதுக்கப்புறம் என்னது ஸ்டார் அனீஸ், இதெல்லாம் தான் ஹோல் ஸ்பைசஸ். ஓகே, சரியா. நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை 1-2 நறுக்கியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அதுலேயே நம்ம போட்டிருக்கோம் வெங்காயம். இதுலேயே வந்து ஒரு 20 வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். ஓகேம்மா. வெங்காயம் பார்த்தியா இந்த கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதில் வந்து நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மட்டனை போட்டுடலாம். சரியா, ஓகேம்மா. மட்டன் கீழே ஒட்டும், நல்லா கலர் வைக்கணும். சரியா, அடுப்பு சிம்மில் வைக்கணும். இப்போ அடுத்து வந்து மட்டன் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஓகேம்மா. மட்டன் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா, இப்போ நான் வந்து 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். இது சின்ன உருளைக்கிழங்கு, அதையும் போட்டுக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். சரியா, அது வரைக்கும் இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம போய் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இப்போ வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். சரியா, இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் போட்டுடலாம். போட்டு நல்லா இதில் வந்து
மசிச்சுட்டு அதாவது கலரிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கர் மூடி போடணும். எப்பயும் மூடி போடக்கூடாது. நல்லா அந்த மசாலாவில் நல்லா அடிஞ்சு வரணும். சரியா? எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதில் அந்த பச்சை வாசனையும் போகணும். வாசனை பற்றி அந்த சோம்பு அதோட வாசனை பண்ணி சூப்பராக இருக்கு. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை போட்டுக்கலாம். குழம்பு பற்றி எப்படி சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கு. வாசனை பார் கமன் இருக்கு. இப்போ இது என்னம்மா பண்ணணும்? குக்கர் போட்டுருணுமா? இல்லைடம்மா, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இந்த சைட்லலாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி பண்ணணும். உப்பு போடலை நான் ஒன்றும். சரியா? சரி சரி. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லி ஒரு போட்டுடலாம். நல்லா சாப் பண்ணி இருக்க கொத்தமல்லியை போட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேம்மா. எத்தனை விசில்மா? ஒரு 2-3 விசில் விட்டுடலாம். சரியா? சரி. இப்போ நல்லா ஸ்டீம் வந்துட்டு இருக்குல்ல, இப்போ நம்ம இதை ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த குக்கரை திறந்து பார்ப்போமா? சூப்பரா இருக்குமா? செம வாசனையா இருக்குல்ல? உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.